இன்று தியானத்திற்கென்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இப்போது விளம்பின வசனம். The word from God for today's meditation. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம். Revelation chapter 3. வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 20. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் இடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பத்துமன் தீவின் யோவானுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின ஓர் விசேஷம். வேதத்தில் சகல புஸ்தகங்களும் ஆகமங்கள் சுவிசேஷங்கள் அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல் மட்டும்தான் வெளிப்படுத்தல் விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட என் ஆவியானவர் எனக்கு சொன்ன வசனம் இதுதான். அந்த வசனங்களை சற்று நாம் தியானிக்க போகிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வசனம் தான் இந்த வசனம். கரங்களை தட்டி என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் வாசற்படியில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? இதோ ராஜா வாசற்படியில் நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் சாலமன் சொன்னான், தேவனுக்கு ஜெபிக்கிற மனிதன் வாசற்படியில் காத்திருப்பான். சங்கீதக்காரன் சொன்னான், எப்பொழுது பொழுது முடியும் என்று விடியற்காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரனை போல அதிகமாய் காத்திருக்கிறேன் வாசற்படியில் என்று சொன்னான். I am standing in the doorpost of God. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். Because I stand at the door and knock. ஒருவன் என் சத்தத்தை கேட்டான். If anyone hears my voice. கைகளை தட்டி let us clap. ஆண்டவர் சொன்ன பதில் பாருங்கள். What's the answer? ஒருவன் anyone என் சத்தத்தை கேட்க வேண்டும். hears my voice. அப்படி என்றால் இந்த உலகத்திலே திரளான சத்தங்கள் இருக்கிறது. lot of sounds in this world. ஆர்ப்பரிக்கிற சத்தம் இருக்கிறது. rushing noise. ஐயோ ஐயோ என்கிற சத்தம் இருக்கிறது. and many noise. ஆதாம் ஏவாளோடு பிசாசு பேசின சத்தம் இருக்கிறது. the noise of the demon. இரவு நேரங்கள் அசுத்த ஆவிகள் மனுஷனிடத்திலிருந்து இறங்கி பேசுகிற சத்தம் இருக்கிறது. noise of unclean in the night. சிலர்களுக்கு பொய்யான வார்த்தை பேசுகிற சத்தம் இருக்கிறது. false sounds. சிலர்களுக்கு அசுத்தமான பெருமையின் வார்த்தைகளை பேசும் சத்தம் இருக்கிறது. unclean happy sounds. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரே ஒரு மனிதனானாலும் சரி, அது யாரானாலும் சரி, என் சத்தத்தை அவன் கேட்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு உன்னத பாட்டில் சுலமேத்தலை வர்ணிக்கும் போது அங்கே மனவாட்டியை குறித்து அவன் பேசும் விதத்தை பாருங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இது என் நேசருடைய சத்தம். இது என் நேசருடைய சத்தம். கைகளை தட்டி let us clap. என்ன விசுவாச கை தட்டு. அப்போ சத்தத்திலே வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கே பாருங்கள், இது என் நேசருடைய சத்தம். Behold, this is my beloved தேவனுடைய சத்தம் என்கிறது வித்தியாசமானது. voice of God is different. ஆனா மனிதனுடைய சத்தம் வித்தியாசமானது. voice of men is different. மனுஷனுடைய சத்தம் பாவம் நிறைந்தது. voice of men full of sin. பெருமை நிறைந்தது, பொய் நிறைந்தது, கனவுகள் நிறைந்தது. இந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு ஒருவன் தேவ சத்தத்தை இழக்க கூடாது. don't hear the voice of man and give up the voice of the Lord. கர்த்தருடைய வார்த்தை வேறு, word of God is different. கர்த்தருடைய வார்த்தை வேறு, word of God is different. தரிசனம் வேறு, prophecy is different. வெளிப்பாடு வேறு, revelation is different. கர்த்தரின் சத்தம் வேறு. the voice of God is different. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். say 3 hallelujah. 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 ஆனால் இது என் நேசருடைய சத்தம். this is the voice of my beloved. கை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. say 3 hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். Isaac had 2 children. ஹலோ சார், அந்த 2 பிள்ளைகள ஒரு பிள்ளை பேர் என்ன சார்? ஈசா. இன்னொரு பிள்ளை சார்? யாக்கோபு. கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். say hallelujah to the Lord.
மல்கியா 1 சொல்லுகிறது Malachi chapter 1. அவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை He நேசித்தார். loves Jacob. ரோமர் 9 சொல்லுகிறது Romans 9. அவர் ஏசாவை வெறுத்தார் என்று எழுதியிருக்கிறது என்று பவுல் சொன்னார். He hated Esau and he loved Jacob. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அங்கே யாக்கோபினுடைய சகோதரன் ஏசா 2 பேருமே இருந்தார்கள். Here both the children abode. திடீரென்று ஈசாக்குக்கு பசி வந்த பொழுது He was so hungry. தன் மகனை பார்த்து He சொல்லுகிறார், said to his ஏசா, son, Esau, நீ வேட்டையாடி எனக்கு ஒரு நல்ல வாய்க்கு ருசி உள்ள எனக்கு இன்பமான ஒரு பதார்த்தங்களை செய்து வாப்பா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும். go and hunt and prepare a wonderful food to eat. அவன் உடனே புறப்பட்டு வனத்திற்கு போனான். He went to the wilderness. ஆனால் போய் வருவதற்குள் அவனுடைய தாயார் யாக்கோபை கூப்பிட்டு மந்தையில் நல்ல ஒரு இளங்காட்டை அடித்து அதை புசிக்கும்படி உன் தகப்படத்தில் கொண்டு போய் என்றார். Before he came, her mother gave a counsel to Jacob. அவன் நடந்து வருகிற சத்தத்தை யாக்கோபு கேட்டான். And Jacob heard the sound. நன்றாக கவனிக்கணும். Listen. பேசிக்கொண்டே யாக்கோபு வருகிறார். Jacob came. ஈசாக்கு அந்த சத்தத்தை கேட்கிறார். Isaac heard. கேட்டுக்கிட்டே வரும்போது இவ்வளவு சீக்கிரத்திலே வனத்துக்கு போய் அடிச்சு விட்டாயா, மிருகத்தை கொண்டு வந்து விட்டாயா என்று ஈசாக்கு பேசுகிறார். He said, how quickly you attained this wonderful. ஆதியாகமம் 27:20 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். Genesis chapter 27 verses 20 onwards. ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 20 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது? கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் என்ன கவனிக்கணும் பிரசங்க நேரத்தில்? Listen, listen. ஈசா கேட்கிறார், என் மகனே, இத்தனை சீக்கிரத்தில் எப்படி உனக்கு அது அகப்பட்டது? How can you get this so quickly? வாசிக்கலாம். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார், எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். அப்பொழுது ஈசாக்கு, நன்றா கவனிங்க, துணிகரமான பொய் அங்கே விளம்புகிறது. boldly said lies. ஏப்பா இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி கிடைச்சுன்னு அவங்க அப்பன் கேக்குறான். Father said, how can you? அவங்க அப்பன் தீர்க்கதரிசி சாதாரண ஆள் இல்ல. Father was a prophet. கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று யாக்கோபு சொல்லுகிறான். Jacob said, your Lord God gave this privilege. வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசா தானோ அல்லவோ என்று, என் குமாரனாகிய ஏசா தானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி, நான் தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றார். கிட்ட வா என்றான். யாக்கோபு தகப்பனாகிய ஈசாக்கண்டில் கிட்ட போனான். தன் தகப்பனாகிய ஈசாக்கின் அண்டையில் கிட்டே போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், சத்தம் யாக்கோபின் கை தட்டு. Glory. Praise the Lord. Hallelujah. My son, look here. சத்தம் சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனா கைகளோ ஏசாவின் கை. கை தட்டு. Hallelujah. இப்ப விளங்குதா? Understand? சத்தத்தை கண்டுபிடிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. Whomsoever find the sound, they are the பலத்த prophets. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னிடத்தில் சிலர் வந்து பேசுவார்கள். அவர்கள் தங்களை நீதிமான் என்று எண்ணி தனக்குள்ளே பயங்கரமாக இருக்கதாக எண்ணி என்கிட்ட பேசின எல்லாம் சாதையை நம்பிடுவார்கள். They boast themselves because they try to show they are righteous. சத்தம் யாக்கோபின் சத்தம், sound was Jacob. ஆனா அவன் கையில போட்டிருக்கிற சட்டை ஏசாவின் சட்டை. belong to Esau. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பிதாக்களின் தேவன் சத்தத்தை கண்டுபிடிப்பாரானால், ஓ தேவனுடைய பிள்ளைகளே, தாம் பெத்த பிள்ளைகளிலே சத்தத்தை மிக தெளிவாய் கண்டுபிடித்தான். அங்கே ஈசாக்கு தவறவில்லை. கை தட்டு. Here Isaac not commit any mistake, easily find out the ஆனால் அங்கே சாலமத்தில் சொல்லும்போது உன்னத பாட்டில், இது என் நேசருடைய சத்தம். This is the voice of my beloved. ஒருவன் என் சத்தத்தை கேட்க வேண்டும். Behold my voice. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அம்மா, அண்ணா, ஐயா, தம்பி, இயேசுவின் நாமத்தில் கர்த்தரின் சத்தம். Brother and sister, the Lord is speaking to you, the voice நீ of God. கேட்கக்கூடிய சத்தம், கர்த்தரின் சத்தத்தை கேளுங்கள். Hear the voice of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு பாருங்கள். சாத்தான் சர்ப்பத்தினுடைய சத்தத்தை ஏவாள் கேட்டாள். You heard the sound of the serpent. அப்போ ஏவாள் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு கனியை பறித்து புசித்து விட்டாள். She obeyed the voice of Satan and he ate the fruit. பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். He didn't do the voice of the demon and she gave to her husband. ஆனால் தேவன் என்ன செய்தார்? What is the Lord did? கொஞ்ச நேரம் கழித்து after some time ஏதேன் தோட்டத்திற்கு அவர் கடந்து வருகிறார். He came to Garden Eden. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தத்தை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கேட்டான். And Adam heard the voice of God in the Garden of Eden. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2:3 சொல்லுகிறது, அவள் சாத்தானுடைய சத்தத்துக்கு ஏவாள் கொடுத்தாள். Genesis chapter 3:2 says
Eve heard unto the voice 8 முதல் 10 11 வசனங்கள் அப்படி கூறுகின்றன. 10 and 11 say, அவன் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு இரண்டு பேரும் தோட்டத்துக்குள் ஒளிந்து கொண்டு நாங்கள் நிர்வாணி என்று சொன்னார்கள். they hid themselves among the ground and garden and they said, we are naked, so we hear the voice of God. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning? கர்த்தரின் சத்தம் கேட்கப்படுமானால் முதல்ல உன் நிர்வாணத்தை மூடும். When the sound of Lord comes, it will cover உன்னுடைய your பாவத்தை nakedness. வெளிப்படுத்துகிற சத்தம், Reveal your உன் sins. அசுத்தங்களை வெளிப்படுத்துகிற Reveal சத்தம், your unclean. உன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற Reveal your சத்தம். private secrets. ஆதாமே, Adam. நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டபோது கர்த்தரின் சத்தத்தை கேட்டது தோட்டத்துக்குள் ஒளிந்து When கொண்டான். Adam heard the sound, Adam, where art thou? Immediately he hid himself among the garden. அந்த சத்தத்திற்கு அவன் வெளியே வர முடியவில்லை. He cannot come out from the திரும்ப garden. கேட்கிறாய், எங்கே இருக்கிறாய்? He said, where art thou? தேவரீர், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், பாம்பு எங்களை வஞ்சித்து விடுகிறது. அதற்கு 1000 விளக்கங்களை கொடுக்கிறான். He may say many explanations. Lord, I am naked, I am deceived by demon. இதன் அர்த்தம் என்ன? What is the meaning? நீங்கள் கேட்க வேண்டிய சத்தம் ஆண்டவருடைய சத்தம் You மாத்திரம்தான். should hear the voice of God alone, சாத்தான்களுடைய சத்தம் அல்ல. not the voice of demon. கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to the பலத்த கைகளை தட்டி. Loudly. ஆனால் அங்கே ஈசாக்கை பாருங்கள். Here Isaac, சத்தம் யாக்கோபுடையது, voice belong to Jacob, ஆனா கையோ ஏசாவுடையது. hands belong to Esau. இன்றைக்கு அப்படி அர்த்தம் என்ன? What is the meaning? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேவனுடைய சத்தத்திற்கும் மனுஷ சத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. There is a great difference between the sound of God and the voice of man. மோசே என்னும் தீர்க்கதரிசியை பாருங்கள். Look at Moses the prophet. 40 நாள் சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். 40 days he was abode with God in Mount Sinai, மலையில் இருந்து தேவனுடைய கற்பலைகள் 2 பலகை எடுத்துக்கொண்டு இறங்கி வருகிறார். carrying the 2 tablets of God and came down from the mount. ஆனால் யோசுவா மலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார். Joshua stood near the mount, மோசே எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார். waiting for the visitation of Moses. ஆனால் நடந்தது என்ன? But what happened? அங்கே இருந்த ஜனங்கள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ? People said, what happened to அவன் Moses? போய் 40 நாள் ஆயிற்று. 40 days took place. அவன் செத்தானா உயிரோடு இருக்கானா Whether he was died or என்று not, தெரியவில்லை they do not என்று know. சொல்லி அவர்கள் விக்கிரங்களை உருவாக்கி வணங்கி அவர்கள் குடித்து வெறிக்க They ஆரம்பித்தார்கள். made some image, idol image, and they were drunk. அங்கே ஆரோன் Here Aaron, அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஒரு மாட்டு பேயை உருவாக்கி கொடுத்து விட்டான். he knew the voice of the people assembly and he created a calf, ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி கொடுத்தான். image of calf. அதை வணங்க ஆரம்பித்தார்கள். Start to bow down. இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி. This is the God who brought you from Egypt. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட But பேசுகிறார். the Lord spoke to him, மோசேயோடு பேசுகிறார். spoke to Moses, பேசிவிட்டு சொல்லுகிறார், and he said, என் ஜனங்கள் இப்படி செய்து my கொண்டிருக்கிறார்கள். people are doing this. அதற்கு அவன் சொல்லுகிறான், He said, ஆண்டவர் நான் இறங்கி போய் பார்க்கட்டும் Shall I go down and என்று see? சொல்லி மலையிலிருந்து சீனாய் பர்வதத்திலிருந்து அவன் இறங்கி He வருகிறான். came down from the mount of Sinai. இறங்கி வரும் பொழுது When he came down, நடந்தது என்ன தெரியுமா? what happened? ஜோஷுவா சொல்லுகிறார் அவரை பார்த்து, Joshua said to him, என் ஆண்டவனே, my Lord, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாகிறது என்றார். in the camp the sound of battle. இதை கேட்டு மோசே சொன்னான், When Moses heard and ஏய், said, you Joshua, நீ மனுஷன், you are men. நான் கடவுளிடத்தில் பார்த்து பேசிட்டு I'm a வர்றவன். person came from God. அது யுத்தத்தின் இரைச்சலின் சத்தம் அல்ல, That is not the sound of அது battle. பாடலின் சத்தம் கேட்கிறது. That is the sound of song. அவன் குடிச்சு வெறிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற சத்தம். The sound of drunken சத்தத்தை voice. கண்டுபிடிக்கிறவன் தான் தேவ மனுஷன். Whom shall find out the voice of God? They are the sound of God. Clap. கைகளை தட்டி. யாத்ராகமம் 32 அதிகாரம் Exodus 32. 17 18 வாசிக்க கேட்கலாம். 17 and 18. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை ஆம். யோசுவா கேட்டு யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே அது ஜெயதொனியாகிய சத்தம் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜொனியாகிய சத்தம் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, பாடல்ல 2 பாடல் இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடலை பாடுகிறவர்கள் மோசே பாடின பாட்டை பாடுவார்கள், ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை பாடுவார்கள். ஆனா இங்க பாடுற பாட்டு பேய்களின் பாட்டு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே எடுத்தான் தன் பலகையை, தூக்கி எறிந்தான், ஒன்றுமில்லாமல் அழிந்து போனார்கள். கைகளை தட்டி. They were perished and destroyed. சத்தத்தை அறிய வேண்டும். Find out the voice. தேவ சத்தம் எது? What is the sound of God? மனுஷ சத்தம் எது? இன்றைக்கு மனிதர்கள் மனித சத்தத்தை கேட்டு கேட்டு விசுவாச கப்பலை முழுக பண்ணுகிறார்கள். People hear on the voice of men and they were
give up their faithful sheep. நீ மதிக்க வேண்டியது ஒன்று, One had to do one நீ thing. கனப்படுத்த வேண்டியது ஒன்று, Honor one thing. நீ நேசிக்க வேண்டியது ஒன்று, Love one அது thing. கர்த்தரின் சத்தம் மாத்திரமே. That is the voice of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொன்னோம். Say 3 hallelujah. யாருடைய சத்தத்தை கேட்கிறாய்? Whose voice you are hearing? மனுஷனே, ரெண்டு நினைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே Halting between too many opinions. இது ஏசாவின் சத்தம் அல்ல, This is not some யாக்கோபின் சத்தம் என்று இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாய் இருக்கிற பிதாக்களில் ஒருவனாகிய ஈசாக்கு கண்டுபிடித்தான். One of the forefather Isaac found the voice of Jacob. இத்தனை லட்சம் பேரை வழிநடத்தி மோசே கண்டுபிடித்தான், இது அந்நிய சத்தம். Moses simply found that the person one could ஆண்டவர் சொன்னார், Lord said, ஒருவன் என் சத்தத்தை கேட்க வேண்டும். hear my voice. கைகளை தட்டி ஆண்டவருக்கு Let us clap. பலத்த கை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Say 3 hallelujah to the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி 40:5 கூறுகின்றன, Isaiah chapter 40 verses 5. கூப்பிட்டு சொல்லும் என்ற சத்தம் உண்டானது. A voice came call unto me. 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நான் என்ன கூப்பிட்டு சொல்லுவேன் என்று சத்தம் உண்டானது. A sound came, what இதோ shall I வனாந்தரத்தில் கூப்பிடு சத்தம் உண்டானது என்று சொல். call? A sound came from the wilderness. ஆனால் வனாந்தரத்தில் கூப்பிடு சத்தம் எது? Which sound came from the மத்தேயு wilderness? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, Matthew chapter 3 verse 3. வனாந்தரத்தில் கூப்பிடு சத்தம் உண்டானது என்று ஏசாயா சொன்னான். Isaiah said a sound அது came, யோவானின் சத்தம். the voice of John the யோவான் Baptist. பிறக்கிறதுக்கு முன்னே ஏசாயா சொல்லிட்டா, இப்படி ஒருத்தன் சத்தம் போடுவான். Before the birth of John the Baptist, Isaiah the prophet declared the sound of God. பிறப்பதற்கு முன்னே, Before the birth of John the யோவான் Baptist, பிறப்பதற்கு முன்பே, before the birth of John the யோவான் Baptist, பிறப்புற 1000 வருடங்களுக்கு முன்பே அவன் சொன்னான், யோவான் ஸ்நானகன் ஒருவன் பிறப்பான், அவன் சத்தம் கேட்கும். more than 1000 years back, already the prophecy came. A person will born in this place. கைகளை தட்டி ஆண்டவருக்கு, Let us அதைத்தான் ஏசாயா 52:8 சொல்லுகின்றன. 52 verses 8 says. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? Book of Isaiah 52:8 says, 52ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன் ஜாமக்காரருடைய சத்தம் உன் கேட்கப்படும். கைகளை தட்டு, Let us clap. உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது, கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள். ஹalleluya. Praise the Lord. கை தட்டு அப்பாவுக்கு. Let us clap. இப்படித்தான் பல சத்தங்கள் உண்டு. Same way many sounds are there. எல்லாருடைய சத்தத்தையும் நான் கேட்பேன். I used to hear all the voices. ஆனால் ஃபைனலா ஆண்டவர்ட்ட போய் சொல்லுவேன், இது உண்மையா இது உண்மையா? Finally I said, Lord, which is true? இயேசு சொன்ன மாதிரி, இவன் ஃப்ராட் இது உண்மை, இவன் ஃப்ராட் இது உண்மை. கர்த்தர் உண்மையும் ஃப்ராடையும் பிரிச்சு காண்பிப்பார். Easily depart the false allegation. அனாந்தரத்துடைய கூப்பிடுடைய எலியாவின் சத்தம், யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் இரண்டும் கலந்து கேட்கும் என்று சொன்னவனே ஏசாயா. 2 சகோதரிகள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். Two sisters spoke one to another. அந்த 2 சத்தத்தினுடைய வல்லமையை பாருங்க. Look at the power of the sound. இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிற சத்தத்தை குறித்து யோவான் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Isaiah said about the birth of John the Baptist. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Bible says, லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 42, 43, 44 வாசிக்க கேட்கலாம். Gospel to Luke chapter 1 verses 42 onwards. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயா என்னுடைய இடத்தில் வந்தது. எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் இருக்கிற இயேசு கிறிஸ்து களிப்பாய் ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லணும். என்ன விசுவாச கைத்தட்டு. இந்த சத்தம் யாரா பேசிருக்கீங்களா? Do you have this experience? ஒரு புள்ள தச்சை பார்க்க போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Praise the Lord sisterனா இந்த சத்தம் வயித்துல இருக்கிற புள்ள ஆமென் praise the Lord ஆண்டின்னு சத்தம் கொடுக்கணும். யோவான் சானக என்ன கொடுப்பான்னு சொன்னா தீர்க்கதரிசி? சத்தம் கொடுப்பான். கொடுத்தானா கொடுக்கலையா? 3 என்ன சொல்லுது மத்தேயுல? ஆமென். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுறனுடைய சத்தம். அவங்க ஆத்தா சத்தம் கொடுத்தா சும்மா இருக்குமா? கை தட்டி வரலையா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. வயித்துல இருக்கிற புள்ள சத்தத்தில் என்ன பண்ணிச்சான்? துள்ளியது. என்ன பண்ணிச்சான்? களிப்பாய் துள்ளிச்சு. கை தட்டி வரலையா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. இது மரியாளுடைய சத்தம், எலிசபெத்துடைய சத்தம். மனுஷனுடைய சத்தத்தில் தேவ வல்லமை விளங்கணும்.
We have to reveal the power of God through our voice. யாருடைய சத்தத்தை கேட்க போகிறாய்? Whose voice are going to hear? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 44 வாசி. Verses 44. இதோ நீ வாழ்த்தின சத்தம், நீர் வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே, என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. நல்லா கவனிங்க. Listen carefully. இது என் நேசருடைய கையை தட்டி ஆர்ப்பரி. Let us glorify the Lord. இது என் நேசருடைய சத்தம் என்றார். இன்றைக்கு எத்தனை பேர் நேசருடைய சத்தத்தை காதால கேட்கிற? Today how many are having the experience to hear the voice of your beloved? வேதம் சொல்லுகிறது அவர் சத்தத்தை ஒருவன் கேட்கும் பொழுது முதலாவது என்ன உண்டாகுமாம்? பயம் உண்டாகும். Fear will take place. Hallelujah. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 முதல் சொல்லுகிறது அவர் சத்தத்தை நான் கேட்ட பொழுது நான் பயந்தேன். அவர் 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். அவருடைய சிரசு வெண்பஞ்சை போல இருந்தது. அவர் வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவரை கண்டபோது நான் பார்த்தபோது செத்தவனை போல் கீழே விழுந்தேன். Standing among the 7 golden lamps, and when I saw him I was fell down like a dead man. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது என்று யோவான் சொன்னான். John said his sound is like a terrible. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் 14 வசனங்கள் அப்படி கூறுகின்றன. Revelation chapter 1:14. அதே யோவான் பத்மம் தீவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சத்தம் வருகிறது. Same John in the Patmos island heard a voice. தன்னோடு பேசுகிற சத்தத்தை அவன் திரும்பி பார்க்கிறான். அது ஒரு பலமுள்ள தூதனுடைய சத்தம். It is the voice of the strong archangel. அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு? What the sound said? அவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஒருவன் பாத்திரவான் இல்லை என்று சொன்னபோது நான் அழுதேன். When it said there is no worthy to open the book and read the book. வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 1 2 3 அதை கூறுகின்றன. Revelation chapter 5 verses 1 and 2 say. அதை நான் பார்த்தபோது மனம் கசந்தேன். He was broken and cried. அப்பொழுது பலமுள்ள தூதனை பார்த்து சொன்னான், இதோ இந்த புத்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்க ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேருமானவர். Line of Judah and the root of David to overcome to open the book and break the seal. ஒரே தீவிலே in same island தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். He heard the voice of God. பலமுள்ள தூதனின் சத்தத்தை கேட்கிறான். And he heard the voice of the archangel. தூதனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பேசுறான் சொல்லாதே. Don't say that hear the voice of angel and தேவ சத்தம் வேறு. Voice of God is different. தூதனின் சத்தம் வேறு. Voice of angel is different. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say 3 hallelujah to God. பிரியமானவர்களே, என் ஆகமத்தின் புத்தகத்தை பாருங்கள். Look at Numbers 7 அதிகாரம் 89 வசனமாம். வாசிக்க கேட்கலாம். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் கையை தட்டு. தன்னோடு பேசுகிறவருடைய சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவான். கையை தட்டு 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 தட்டு. glory. Let us clap. கர்த்தரின் சத்தம் எப்படி உள்ளது? வேதம் சொல்லுகிறது. என் அன்பு மகனே மகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 11 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றான். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஜெபம் பண்ணும்போது ஒரு காத்து வரும், உஸ்ஸுன்னு வரும், ஆவியானவர் வந்துட்டான்னு சொல்ற கூடாது. அந்த காற்றிலும் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமியில் அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் ஆண்டவர் இல்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம். கை தட்டு. glory. The nice the voice of God. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எலியாவே என்று கூப்பிட்டது. அவ்வளவுதான். That's all.
அவன் என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? அந்த சத்தத்தை அவன் கேட்ட உடனே When he heard the voice, தேவனுக்கு முன்பு நின்று பயந்து மூஞ்சை மூடிக்கொண்டு குப்புறப்படுத்துக்கிட்டான். he veiled his face and bowed down before the sun. வாசிக்க கேட்கலாம் அடுத்த வசனத்தையும். அதை எலியா கேட்டபோது, எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு கைதட்ட போகை வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். இப்ப சொல்லு, நீ யாருடைய சத்தத்தை கேட்க போற? பிரியமானவர்களே, ஜாமக்காருடைய சத்தமா, இல்ல யோவானுடைய சத்தமா, யோவான் ஸ்நானகனுடைய சத்தமா, அல்லது ஈசாவின் சத்தமா, அல்லது ஏசாவின் சத்தமா, அல்லது யாக்கோபின் சத்தமா? யாருடைய சத்தம்? நீயும் நானும் கேட்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள சத்தம் இருக்கிறது. அந்த சத்தம் என்ன செய்யும் தெரியுமா? என் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 29 மூன்றாவது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறது. கைதட்ட போகை. அதான் இரவின் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். இதை பார்த்து பயந்தார்கள். உடனே ஆண்டவர் சொன்ன, நான் தான் பயப்படாதேன்னு சத்தம் கொடுத்தார். It is I am, don't fear. The Lord. கைதட்ட போகை. Glory. கர்த்தரின் சத்தம் தண்ணீர் மேல் தொனிக்குமா? அந்த சத்தத்தை மோசே கேட்டான். Moses heard the voice. கைதட்ட ஆண்டவருக்கு. Hallelujah. Praise the Lord. வாசிக்கலாம். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கைதட்ட போகை. வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கைதட்ட போகை. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்கள் ரிபாலா ரிமத ரபாலபா. இதோ அவருடைய சத்தம் உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த மிருகத்தையும் மிருகத்தின் கொம்புகளை கேதுரு மரங்களை முறிப்பது போல முறிக்கும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. That's the voice of God. அதுதான் தேவனுடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும், அவைகள் கன்று குட்டிகளைப் போல லிபனோனியும் சீரியோனையும் சீரியாவையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கைத்தட்டுங்க பாக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி நடந்தார்களே, நடக்கவே இல்லை. அங்கே ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய சத்தத்திலே அக்கினி பிளந்தது. The fire of God to voice. அக்கினியை பிளக்கிறது. அண்ணா தம்பி சகோதரா, என் தப்பன் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். Brothers and sisters, this is the voice of the Lord, my Lord Jesus. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா? கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். ஹalleluya. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இனபடி செய்து காடுகளை வெளியாக்கும். கைத்தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். காடுகளை வெளியாக்கும். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 43:2 சொன்னார். 43 verses 2. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்து அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல. Praise God. அதுதான் தேவனுடைய சத்தம். That is the voice of God. அவருடைய சத்தம் எப்படி வெளிப்படுகிறது? How it reveals. வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம். Gospel to Matthew chapter 3. பிரியமானவர்களை 17வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? Verses 17. அன்றியும் வானத்திலிருந்து என்ன கவனிங்கள், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய சொல்லுங்கள் ஏசப்பா, நான் உம்முடைய மகள். அப்படி என்றால் என் பிதாவுக்கு நான் நேசகுமாரத்தி. ஆமென். நான் என் பிதாவுக்கு நேச குமாரத்தியா இருக்கணும் சொல்றவர்கள் சீயோன் குமாரத்து கை வைத்து 3 அலையா சொல்லு. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆம், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போமா? 5 onwards.
அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவனில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். கை தட்டு அப்பாவுக்கு glory. Praise the Lord. லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனங்களை வாசிக்கலாம். அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. இயேசு ஒருவரே காணப்பட்டார். நாங்கள் கண்டதை ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் தனக்குள்ளே அடக்கி வைத்திருந்தார்கள். கை தட்டு. இன்றைக்கு என் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறவர்கள், என் பிதாவின் சத்தத்தை கேட்கிறவர்கள் இன்று முதல் அடக்கி ஒடுக்கி அமைதலான ஜீவியம் செய்வீர்களானால் நீங்களும் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் பங்கு பெறுவீர்கள். Those who hear the voice of God, if you control yourself, you will participate the feast of the Lamb of God. இது கர்த்தரின் சத்தம். This is the voice of God. நான் சொல்லுகிற வசனத்தை என் மகன் வாசிக்கும் போது நீங்கள் காதுகளில் கேட்டால் போதும். Lift your both hands when you hear the voice, it's enough. My dear brother and sister, கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது when you hear the voice, இங்கே ஒருவர் எழுந்து உங்களுக்கு முன்பு நிற்பார். Here a person will rise up and stand above you. உங்களை மூடி மறைப்பார். He will cover you. உங்களை கனப்படுத்துவார். He will honor you. உங்கள் காதுகளிலே அவர் பேசுவார். He will speak in your ears. அவர் பேச ஆரம்பித்து விட்டார். When he starts to உன் speak, சஞ்சலம் ஓடி போகும். sorrows will disappear. உன் தவிப்பு ஓடி போகும். உன் வேதனை ஓடி போகும். உன் உபத்திரவங்கள் ஓடி போகும். உன்னை அவர் மகிமைப்படுத்துவார். He will glorify you. அப்படியே கையை வைத்து வையா. Let us lift up your hands. அப்படியே கையை வைத்து. Let us lift up. யோவானின் சுவிசேஷ புஸ்தகம். Gospel according to John. யோவான் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 29 முதல் 30 வரை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 28 onwards. பிதாவே, சத்தமா சொல்லுங்கள். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். என கவனிக்கணும். இயேசு சொன்னார், Jesus said, பிதாவே, Father, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். glorify thy name. அப்பொழுது சொல்லு. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு அல்லேலூயா, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தத்திலிருந்து உண்டாயிற்று. எங்கே இருந்து உண்டானது? ஒரு சத்தம் உண்டானது. பிதா பேசுகிறார். இயேசு இருக்க யாரெல்லாம் நுறுக்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், கடனுக்கு ஓடி ஒளியிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். I will glorify you. அந்த மகிமையில் வருகிறவர்கள் பாக்கியவான்கள். 30வது வசனத்தை எல்லாரும் சொல்லுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த செய்தி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அப்படின்ற கைகளை உயர்த்தி இந்த பிதாவினுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும். அப்பா பிதாவே, நீர் இன்றைக்கு வாசப்படியில் நின்று ஆண்டவரே, ஒருவன் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே கதவை திறந்தால் என்று சொன்னீர். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே, என் நேசரின் சத்தம் என்று ஆண்டவரே, இது என் கர்த்தருடைய சத்தம் என்று ஆண்டவரே, இன்றைக்கும் சத்தத்தை உயர்த்தி என் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய மகிமை ஆண்டவரே, அப்பா பிதாவே ஆண்டவரே, அப்பா என் தேவன் உரத்த சத்தமாய் ஆண்டவரே, மரியாதை அப்பா உரத்த சத்தமாய் ஸ்திரீக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்ன போது ஆண்டவரே, அப்பா எலிசபெத் வயிற்றில் இருந்த ஆண்டவரே பிள்ளை துள்ளிட்டு சுவாமி ஆண்டவரே, அந்த சத்தம் காதில் விழுந்த உடனே ஆண்டவரே, இன்றைக்கும் தேவாதி தேவனுடைய சத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதிலும் ஆண்டவரை தொடைக்கும்படியாக ராஜா ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே களிப்பாக மாறும்படியாக ஆண்டவரே, எல்லா கண்ணீர் கவலை துக்கங்கள் வேதனைகள் ஆண்டவரே உலக சத்தமே இனிமே இவர்களுக்கு வேண்டாம் ராஜா ஆண்டவரே. என் தேவாதி தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு உடைய சத்தம் ஆண்டவரே, அப்பா தண்ணீரை தொடைக்க பண்ணுற சத்தம் ஆண்டவரே, காதேஸ் மன்னாந்தரத்தை அதிர பண்ணுற சத்தம் ஆண்டவரே, பெண்மீனை ஈனை செய்த சத்தம் ஆண்டவரே, இன்றைக்கு கல்வாரி இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக அந்த சத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக அந்த நாளிலே ஆண்டவரே தொடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தின்படி ஆண்டவரே, இனி நாங்கள் மனுஷனோட சத்தத்தை கேட்காதபடி ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய ஆண்டவரே, ராஜாதி ராஜாவுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே,
இன்றைக்கு எங்களுடைய காதை என் செவியை என் தேவனாய் கர்த்தர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் உலகத்தின் காரியங்கள் சத்தத்தை கேட்டது போதும் ஆண்டவரே. என் ராஜாவுடைய சத்தத்தை மாத்திரம் ஆண்டவரே, என் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கும்படியாக ஆண்டவரே, இதோ என் நேசருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு ஆண்டவரே, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று ஆண்டவரே, அந்த நேசகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் ஆண்டவரே, காற்று இருந்தாலும் அதிலும் உம் சத்தம் இல்லை ஆண்டவரே. அப்ப அதற்கு பூமி அதிர்ச்சி உண்டாலும் அப்பவும் சத்தம் பிறக்கவில்லை ராஜா ஆண்டவரே. அதற்கு பிறகு ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுக்காக ஆண்டவரே இந்த நாளிலே புறப்பட்டு எங்கள் மேல் அமர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தம் எங்கள் நடத்தட்டும் ஆண்டவரே. அந்த சத்தத்தின்படியே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்வீராக. அந்த சத்தத்தின்படியே நீர் எங்களுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்களுக்கும் என் சபை மக்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தின்படி ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசன் மூலமாய் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை என் ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய அன்பினை சிநேகிதம் கர்த்தர் வரும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு